கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். இது தொடர்பான விவரங்களை. பழனிவேல், எப்படி அந்த விபத்து ஏற்பட்டது? என்ன காரணம்? தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம் தற்பொழுது? ராதா, கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேலுமலை என்கிற ஒரு மலை கணவாய் பகுதியில் ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு டேங்கர் லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருக்கக்கூடிய கவிழ்ந்தது. இந்த விபத்து நடந்த உடனே சாலையில் திடீரென அந்த லாரி தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சாலையானது மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்கிறது. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய மிக நீளமான சாலை. தேசிய நெடுஞ்சாலை 44 ஆகும். நாள்தோறும் கிட்டத்தட்ட 50,000 வாகனங்கள் இந்த சாலையில் கடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த டேங்கர் லாரியானது ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது கிருஷ்ணகிரி கடந்து செல்கிறதா இல்லது எங்கு செல்கிறது என தெரியவில்லை. முதல் கட்ட விசாரணை தற்பொழுது குருமரப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். தீ அதிக அளவில் பரவி இருப்பதால் கிட்டத்தட்ட டேங்கர் லாரி என்பதால் அது வெடிக்கக்கூடும் என்கிற அச்சத்தில் இருபுறமும் வாகனங்கள் சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிருஷ்ணகிரி, சூளகிரி போன்ற பகுதிகளில் இருந்து தீயணைப்புத்துறை வாகனங்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. தீ இன்னும் அணைக்கப்படவில்லை. சம்பவம் நடந்து தற்பொழுது 5 நிமிடங்கள் ஆகிறது. தீ மலமளவென பரவி வரக்கூடிய காட்சிகள் தான் நம்ம இப்ப பாக்குறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த கணவாய் பகுதி என்பது மிகவும் ஒரு பள்ளமான பகுதி. இதில் வாகனங்கள் அதிவேகமாக வரக்கூடிய ஒரு சூழலில் கட்டுப்பாட்டை இழந்து அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. அதே போலதான் இந்த டேங்கர் லாரி அதிவேகமாக வந்திருக்கலாம். அப்படி வரும்போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என தெரிகிறது. இந்த லாரியின் ஓட்டுநர் தற்பொழுது அந்த லாரிக்குள் சிக்கியிருப்பதாக தெரிகிறது. இல்ல அவர் தப்பித்து விட்டாரா, அந்த லாரியில் வேறு யாரெல்லாம் வந்தார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. தற்பொழுது தீயை அணைக்கும் முயற்சியில் தான் காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது தீயணைப்பு வாகனங்கள் அங்கு சென்று கொண்டிருக்கிறது. தீ இன்னும் அணைக்கப்படவில்லை. இதன் காரணமாக போக்குவரத்தானது நீண்ட தூரத்துக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இன்னைக்கு புத்தாண்டு தமிழகத்துக்கு விடுமுறைக்காக வந்திருந்த அனைவரும் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதிக அளவில் வாகன கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதால் போக்குவரத்து நீண்ட தூரத்துக்கு வரிசையாக நின்று கொண்டிருக்கிறது. முழுமையாக தீ அணைக்கப்பட்ட பிறகு இந்த சாலை சீர் செய்யப்படும் என தெரிய வருகிறது. தற்பொழுது தீயை அணைக்கும் முயற்சியில் தான் தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் மக்கள் அச்சமான நிலையில் இருக்காங்க. ஏன்னா டேங்கர் லாரி என்பதால் வெடித்து சிதறினால் பேர் விபத்து ஏற்படும் என்பதால் நீண்ட தூரத்திற்கு, அதாவது 500 மீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் வந்து வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது தீயை அணைக்கும் முயற்சி ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ராதா, கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ முழுவதுமாக அணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பழனிவேல்.